காலை தோறும் புதிய கிருபை தருகிறீர். காலமெல்லாம் கருத்தாய் என்னை காக்கிறீர். காலை தோறும் புதிய கிருபை தருகிறீர். காலமெல்லாம் கருத்தாய் என்னை காக்கிறீர். வலப்புறம் இடப்புறம் நான் விலகினால் வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவீர். வலப்புறம் இடப்புறம் நான் விலகினால் வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவீர். நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி இருந்து என்னை காக்கும் கண்மலை. அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன். அவர் கரத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன். அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன். அவர் கரத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன். தாய் பறவை செட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறீர். தாய் பறவை செட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறீர். நீரே என் பலன், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், காலத்தில் துணை. என்னை காக்கும் கண்மலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை சுற்றி நின்று காக்கும் கண்மலையாக அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடல் ஒன்றை பாடுவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர்.
கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் சில நிமிடங்கள் எழுமி நின்று தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவர் நம்மை ஆதரிக்கிற தேவன், நம்முடைய பாரங்களை எல்லாம் சுமக்கின்றவர். ஆமென். ஹalleluya. ஒரு நாளும் நம்மை தள்ளாட விட மாட்டார். ஹalleluya. நம்மை காத்து வழி நடத்துகிற நல்ல தேவனா இருக்கிறார். இந்த மாலை வேளையில், இந்த காலை வேளையில் அந்த தேவனை நாம் ஆராதிப்போம். ஹalleluya, ஹalleluya.
ஹalleluya ஹalleluya. நல்லவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் 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 ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. வசனம் சொல்லுகிறது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று சொல்லி இந்த நாளில் கர்த்தர் நம்மை உறங்காமல் நம்மை பாதுகாத்து வருகிற நல்ல தேவனா இருக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. ஒரு இமை பொழுதும் நம்மை ஆமென் 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 விட்டு விலகாமல் கைவிடாமல் நம்மை நடத்தி வருகிறாரே. ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஐயா. ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் 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 ஐயா. ஆமென். நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிற ராஜா. ஆமென் ஐயா. ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் 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 ஐயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ராஜா. ஹalleluya ஹalleluya. ஆமென் ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே ஆராதிப்பேன் நானா ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் ஆராதிப்பேன், காண்பவரே நான் ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன், காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன்
பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த காலை வேளையில் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா, உம்மை உயர்த்துகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரெண்டு கரங்களையும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனுக்கு நேராக உயர்த்தி செல்வோமா? காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். அவர் நம்மை காண்கிற தேவன், அவர் நம்மை காக்கிற தேவன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்மளை கண்டு நம்மளை அழைத்தவர். தாயின் கருவில் உருவாகும் முன்னே, தாயின் கருவில் தோன்றும் முன்னே அவர் நம்மை கண்டு, நம் கருவை கண்டு, ஹalleluya, நம்மளை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற நல்ல தேவனா இருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென், ஆமென், ஆமென். ஆவியானவரே, ஹalleluya, 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 ஹalleluya. காண்பவரே, காப்பவரே, இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை நடத்தி செல்வீராகப்பா. இந்த நாள் முழுவதும் எங்களை நீர் நடத்தி செல்வீராக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென், 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 ஆமென் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya. ஆவியானவரே, உடைய கரங்களில் கொடுக்கிறோம் ஐயா. இந்த காலை வேளையில் இந்த ஆராதனையை உடைய கரங்களில் கொடுக்கிறோம். நீர் ஏற்றுக்கொள்வீராக. உங்கள் நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். உங்கள் நாமத்திற்கே துதி உண்டாகட்டும். நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. எங்கள் ஆராதனை உமக்குரியது, நாங்கள் உமக்குரியவர்கள். எங்களை தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். மீதியான நேரங்களில் தொடர்ந்து எங்களோடு இடைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல அன்பின் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் முழங்கால் பிடிக்கிட்டு கொள்ளலாம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பு நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. இந்த காலை வேளையிலே நம்முடைய சமூகத்தில் காணும் பாக்கியத்தை தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் மேல் நீர் பாராட்டியிருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய மிகுந்த கிருபையினாலே நம்முடைய ஆலயத்துக்குள் வரும் கிருபையை தந்ததற்காக ஸ்தோத்திரம்ப்பா. பாக்கியம் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya,
ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகுகிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். இந்த வாரத்தின் ஸ்தோத்திரம் இரண்டாவது நாளில் நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை நம்மை அதிகமாய் நிரப்புவதாக. கர்த்தருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையை நிரப்புவதாக. கர்த்தருடைய கிருபை நம்முடைய வேலை ஸ்தலங்களை நிரப்புவதாக. கர்த்தருடைய கிருபை நம்முடைய தொழில் ஸ்தலங்களை நிரப்புவதாக. ஆமென். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கிருபை உண்டாயிருப்பதாக. எல்லாரும் ஒரு நிமிஷம் உற்சாகமாய் கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய கிருபையை தருவீராக. ஆண்டவரே உம்முடைய புதிய கிருபையை தருவீராக. ஆண்டவரே உம்முடைய புதிய இரக்கங்களை தருவீராக. ஆண்டவரே உம்முடைய புதிய பலனை தருவீராக. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை கொண்டு நீர் செய்ய நினைக்கிறதை எல்லாம் செய்யும்படிக்கு, செய்து முடிக்கும்படிக்கு உம்முடைய கிருபைகளை எங்களுக்கு தந்து நிரப்புவீராக. தெய்வமே உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் திறமையினால் ஒன்றையும் செய்ய முடியாதப்பா. எங்களுடைய அறிவினால் ஒன்றும் செய்ய இயலாத ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் உடைய கிருபை வேணும். எல்லாவற்றிற்கும் உடைய கிருபை வேணும். சொல்லுகிறவர்கள் வலது கரங்களை உயர்த்தி என்னோடு கூட சேர்ந்து உங்க கிருபை வேணும் ஆண்டவரே. உங்க கிருபை வேணும் ஆண்டவரே. சொல்லுங்க, உங்க கிருபை வேணும் ஆண்டவரே. 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 ஆமென். தேவன் தருகிற கிருபைக்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். வேதத்திலிருந்து சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஸ்தோத்திரம். சங்கீதம் 119வது சங்கீதத்தில் ஸ்தோத்திரம் 169வது வசனத்தில் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தாவே என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நான் கூப்பிடும் போதெல்லாம் என்னுடைய சத்தம் உம்முடைய சந்நிதியில் கேட்கப்பட வேண்டும். எப்பொழுதெல்லாம் நான் என்னுடைய சத்தத்தை உயர்த்துகிறேனோ ஆண்டவரே, என்னுடைய கூப்பிடுதல் உம்முடைய சந்நிதியில் வந்து எட்ட வேண்டும். தடையாய் நிற்கிற காரியங்களை எல்லாம் என் தகப்பன் மாற்றி போடுவீராக. ஒருவேளை ஆண்டவரே தடையாய் ஏதாகிலும் குறைகள் காணப்படுமானால் என்னுடைய சத்தம் உம்மிடத்தில் வந்து எட்டக்கூடாதபடிக்கு ஏதாவது குறைகள், ஏதாவது பாவங்கள், மீறுதல்கள் காணப்படுமானால் இந்த காலை வேளையில் எங்கள் தகப்பன் நீர் எங்களை கழுவி விடுவீராக. எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் சத்தம் உம்முடைய சந்நிதியில் கேட்கப்பட வேண்டும் ஆண்டவரே. எப்பொழுது கூப்பிட்டாலும் ஆண்டவரே, பிள்ளையாகி எனக்கு நீர் வந்து நிற்க வேண்டும் அப்பா. நீர் வந்து உதவ வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். என்னுடைய சத்தம் எப்பொழுதும் ஆண்டவரே, என்னுடைய கூப்பிடுதல் எப்பொழுதும் உம்முடைய சந்நிதியில் வருவதாக. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டு தேவன் அதற்கான வழிகளை உருவாக்கி தருகிறதற்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசுவாசத்தோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து சங்கீதக்காரர் சொல்லுகிறார், உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். ஆமென். கடந்த நாட்களில் நாம் ஜபித்து கொண்டு வந்தாலும் மீண்டும் மீண்டுமாய் ஸ்தோத்திரம் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜபிப்பது நமக்கு ஆசீர்வாதம். சங்கீதக்காரரும் அதையே செய்திருக்கிறார். மீண்டும் மீண்டும் ஒரே காரியத்தை சொல்லி ஜபித்திருக்கிறார். நாமும் கூட இணைந்து ஜபிக்கலாம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். இந்த வசனத்தை சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாரும். ஒரு உணர்வுள்ள வாழ்க்கையை தாரும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உணர்வில்லாதவர்களாய் எங்களுடைய வாழ்க்கை இருளடைந்து போய்விடக் கூடாது. ஆண்டவரே, ஒரு உணர்வுள்ள வாழ்க்கையை தருவீராக. ஒரு உணர்வுள்ள வாழ்க்கையை எனக்குள்ள தருவீராக. ஆமென். உமது வசனத்தின்படியே, உமது வசனத்தின்படியே, உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும். ஆமென். உம்முடைய வசனத்தின்படியே எங்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்றுவீராக. எங்களை மாற்றுவீராக. எங்களை மாற்றுவீராக. எங்களை மாற்றுவீராக. எங்களை மாற்றுவீராக. எங்களை மாற்றுவீராக. ஆமென். தேவன் அப்படி செய்கிறதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென்.
170வது வசனத்துல சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக. ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய ஜெபங்களுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது ஆண்டவரே, என்னுடைய ஜெபங்களுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது ஆண்டவரே, என் ஜெபங்கள் உம்முடைய சந்நிதியில் வந்து எட்ட வேண்டும் ஆண்டவரே. எப்பொழுதெல்லாம் நான் ஜெபிக்கிறேனோ, ஜெபத்துக்காக அமருகிறேனோ, அப்பொழுதெல்லாம் தேவ பிரசன்னத்தை உணர வேண்டும், ஒரு அசைவு உண்டாக வேண்டும் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வேதத்தில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர்கள் ஆண்டவரே அன்றைக்குள்ள சீஷர்கள் கூடி ஜெபிக்கும் பொழுது, சபை கூடி ஜெபித்த பொழுது அவர்கள் இருக்கிற இடம் அசைந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஜெபத்திற்கு பதில் உடனடியாக வர வேண்டும், எங்கள் ஜெபத்திற்கான பதிலை நாங்கள் உடனடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்கள் ஜெபம் எப்பொழுதும் சந்நிதியில் வந்து எட்டுவதாக, தடைகள் எல்லாம் மாறி போவதாக. ஆமென். கேளுங்க ஆண்டவரே, என் விண்ணப்பத்திற்கு இருக்கிற தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே. என் ஜெபம் உமது சந்நிதியில் வந்து எட்டுவதற்குள்ள தடைகளை மாற்றுவீராக ஆண்டவரே. கிருபையாய் 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 மாற்றுவீராக. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு காரியங்களை செய்கிறதற்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரர் சொல்லுகிறார், உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும். ஆமென், ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும், உம்முடைய வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அறிந்து அறியாமலும் எதிலெல்லாம் என்னுடைய ஆத்துமா சிக்கி கொண்டிருக்கிறதோ, எதிலெல்லாம் என்னுடைய ஆத்துமா ஆண்டவரே அகப்பட்டு கொண்டு கிடக்கிறதோ, என்னுடைய மாம்சம் அகப்பட்டு கிடக்கிறதோ, சிக்கி கிடக்கிறதோ, என் தேவன் இந்த காலை வேளையில் விடுதலை ஆக்குவீராக. என் தேவன் இந்த காலை வேளையில் விடுவிப்பீராக. என் தேவன் இந்த காலை வேளையில் அவற்றிலிருந்து எங்களை மீட்டு கொண்டு வருவீராக. நீர் இரட்சகர் அல்லவா, நீர் மீட்பர் அல்லவா, நீர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவர் அல்லவா, அடிமைத்தனத்திலிருந்து நீர் மீட்டு கொண்டு வந்த தெய்வன் அல்லவா. ஆமென். எங்களை விடுவிப்பீராக. இந்த காலை வேளையில் எங்களை விடுவிப்பீராக. எல்லாரும் கரங்களை தட்டி முழு பலத்தோடு கூட நல்ல கைகளை தட்டி விடுதலையை பெற்றுக்கொள்ளுவோம். ஓ ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம். சங்கீதம் 170 ஸ்தோத்திரம் 3வது வசனம் சொல்லுகிறது, 119 173, நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாயிருப்பதாக. எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உங்க கட்டளைகளை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய கரம் எனக்கு துணையாயிருப்பதாக, உம்முடைய கரம் எனக்கு துணையாயிருப்பதாக, உம்முடைய கரம் எனக்கு துணையாயிருப்பதாக. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் உங்க கரம் எனக்கு துணையாயிருக்கட்டும், என் குடும்பத்துக்கு உங்க கரம் துணையாயிருக்கட்டும், என் பிள்ளைகளுக்கு உங்க கரம் துணையாயிருக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் ஆசீர்வாதத்தின் மேல துணையாயிருக்கட்டும், எங்க பொருட்கள் மேல துணையாயிருக்கட்டும், எங்க வீடுகள் மேல துணையாயிருக்கட்டும். உம்முடைய கரம் எங்களுக்கு துணையாயிருப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எஸ்ரா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல இருக்கிறது என்று சொல்லி. ஆமென். இன்னும் கூட எஸ்ரா சொல்லுகிறார், என் தேவன் விடுவிக்க வல்லவர், ராஜாவினிடத்தில் பாதுகாப்பை கேட்க நாங்கள் வெட்கப்பட்டு இருந்தோம், எங்கள் தேவனிடத்தில் நாங்கள் அதை தேடினோம் என்று எஸ்ரா சொல்லுகிறாரே. ஆண்டவரே உம்மிடத்தில் எங்கள் பாதுகாப்பை தேடுகிறோம் ஆண்டவரே, உம்மிடத்தில் எங்களை பாதுகாப்பை தேடுகிறோம் ஆண்டவரே, உம்முடைய கரத்தை எங்களுக்கு துணையாய் நாடுகிறோம். ஆமென். உம்முடைய கரம் எங்களுக்கு துணையாய் இருப்பதாக. தேவன் அப்படி துணையாய் இருப்பதற்காக நன்றி செலுத்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. இன்னும் கூட சங்கீதக்காரர் ஜெபத்தை ஏறெடுக்கிறார், என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவது. ஆமென். ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னுடைய ஆத்துமாவில் ஒரு சோர்வு வரக்கூடாது ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமாவில் ஒரு துக்கம் வந்து தாக்கி உம்மை துதிக்கிறதை தடை செய்யக்கூடாது ஆண்டவரே. கேளுங்க, என் ஆத்துமா எப்பொழுதும் பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவது, என் ஆத்துமா எப்பொழுதும் பிழைத்திருந்து உம்மை உயர்த்த கடவது, என் ஆத்துமா ஆண்டவரே பிழைத்திருந்து உம்மை துதிக்க வேண்டும் ஆண்டவரே. அதற்குரிய கிருபைகளை தருவீராக. தேவன் தருகிறதற்காக கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து சங்கீதக்காரர் சொல்லுகிறார், உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாய் இருப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய நியாய தீர்ப்பு எனக்கு உதவி செய்யட்டும் ஆண்டவரே. என்னுடைய வழக்குகளுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகள் உதவி செய்யட்டும் ஆண்டவரே. என்னுடைய சத்துருக்களுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவி செய்யட்டும் ஆண்டவரே. என்னை விரோதிக்கிறவர்கள் மத்தியில் உம்முடைய நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவி செய்யட்டும் ஆண்டவரே. என்னை பகைக்கிறவர்களுக்கு மத்தியில், பகைஞருக்கு மத்தியில் உம்முடைய நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவி செய்வதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 176வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உமது அடியேனை தேடுவீராக. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சொல்லுங்க, உமது அடியேனை தேடுவீராக, உமது அடியாளை தேடுவீராக. ஒருவேளை ஆண்டவரே உங்களை மறந்து ஏதாவது ஒரு காரியத்தில் நாங்கள் பின்வாங்கி போய் இருப்போம் என்றால் உமது அடியேனை தேடுவீராக. இந்த காலை வேளையில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆலயத்தில் கால் மதித்து தூரமாய் போயிருக்கிற மனிதர்கள் எத்தனையோ பேர் உண்டு ஆண்டவரே. பின்வாங்கி போய் உம்மை ஆராதித்து பின்வாங்கி போயிருக்கிற ஆத்துமாக்கள் எத்தனையோ உண்டு ஆண்டவரே. எத்தனையோ சபைகள் இப்படிப்பட்டவர்கள் உண்டு ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்தில் இப்படிப்பட்டவர்கள் உண்டு ஆண்டவரே. அவர்களை எல்லாம் தேடுவீராக, அவர்களை எல்லாம் தேடுவீராக. காணாமற் போன ஆடுகளை எல்லாம் தேடுவீராக. தேடி மறுபடியுமாய் மந்தையினிடத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்களாக. மறுபடியுமாய் ஒரு விசை ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகளாய் மாறுவார்களாக, பங்குள்ளவர்களாய் மாறுவார்களாக. ஆமென். ஸ்தோத்திரம். அது அடியேனை தேடுவீராக, அது அடியார்களை தேடுவீராக. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக எல்லாரும் ஆண்டவரை நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். லக்ஷ்மதீப் பிரதேசத்துக்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். அந்த பிரதேசத்தில் தேவ வல்லமை வெளிப்படும்படி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். அந்த பிரதேசத்தில் தேவனுடைய நாம மகிமைப்படும்படியா, தேவ வல்லமை வெளிப்படும்படி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். வரப்போகிற எலெக்ஷன்ல தேவ மகிமை வெளிப்படும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜனங்கள் நன்மையை அனுபவிக்கப்படியா எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அங்க இருக்கிற ஊழியங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பெரிய மாற்றத்தை தேவன் கொடுக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். தொடர்ந்து சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க விரும்புகிறோம். கர்த்தர் நல்லவர். தமிழ்நாட்டில் கடந்த 9 மாதங்களில் பல்வேறு மின் விபத்துகளில் சிக்கி 40 மின்வாரிய ஊழியர்களும் 487 பொதுமக்களும் உயிரிழந்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். உயிரிழப்புகளை முற்றிலும் தடுக்கும்படியாய் ஸ்தோத்திரம் மின்சார வாரியம் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேசத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். உலகம் முழுவதும் நரம்பியல் தொடர்பான நோய்களால் 2021 ஆண்டில் மாத்திரம் 1.10 கோடி பேர் மரணம் அடைந்திருக்கிறார்களாம். அது மாத்திரமல்ல, 340 கோடி பேர் இதனால் பாதிப்படைந்திருக்கிறதாக தகவல் வந்திருக்கிறது. இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் கிருபையாய் சுகமாக்கும்படியாய் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்த சாலை விபத்துகளினால் ஏற்படுகிற உயிரிழப்புகளை தடுப்பதற்காக ஸ்தோத்திரம், விபத்து ஏற்பட்டு உடனே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்படுகிறவர்களுக்கு தாமதமின்றி சிகிச்சை அளிப்பதற்காக அந்த செலவை, அந்த ஆரம்ப செலவை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. நன்மை பயக்குகிற அந்த சட்டம் சீக்கிரத்தில் அமலுக்கு வரும்படியா எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். அது மாத்திரமல்ல, வரப்போகிற ஸ்தோத்திரம், இந்த ஸ்தோத்திரம் தேர்தலில் தேவ வல்லமை விளங்கும்படியா எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். தேவன் நல்ல தலைவரை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பெரிய மாற்றங்கள் உண்டாயிருக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ வல்லமை நாம் காணும்படியா எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ மகிமை வெளிப்படும்படியா எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா சபைகளுக்குள்ளேயும் தேவ வல்லமை வெளிப்படும்படியாய் ஒரு பெரிய மாற்றங்கள், ஸ்தோத்திரம், ஒரு பெரிய ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய மாற்றங்கள் உண்டாயிருக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஆமை, நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வர வேண்டும். அதற்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ வல்லமை வெளிப்பட வேண்டும். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொருவருக்குள்ளையும் நல்ல மாற்றங்கள் உண்டாக வேண்டும். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவிக்குரிய மாற்றங்கள், ஆமென், குணங்களில் மாற்றங்கள், ஸ்தோத்திரம், பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட வேண்டும். அதற்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமே, நம்முடைய சபைகளை, எல்லா சபைகளையும் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய தாலுக்கா, நம்முடைய ஸ்தோத்திரம் மாவட்டம், மாநிலம், ஸ்தோத்திரம் எல்லா யூனியன் பிரதேசங்கள், நம்முடைய தேசம் முழுவதையும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ சித்தம் நிறைவேறும்படியா எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். இந்த வாரம் முழுவதும் தேவ கிருபை, தேவ தயவு, தேவ நன்மை, தேவ ஆசீர்வாதம், ஜீவன் நம்மை தொடர்ந்து வரும்படியா எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ பாதுகாப்புக்குள் அர்ப்பணித்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக நன்றி. எங்களை நடத்துவீராக, எங்களோடு கூட தொடர்ந்து பேசுவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல அன்பின் பிதாவே, ஆமென், ஆமென். யாவரும் எழுந்து 47ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 47. கர்த்தாவே, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் இதய கண்களை திறந்தரலாமேன் சுவாமி. சங்கீதம் 47. சகல ஜனங்களை கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தத்தோடு ஆர்ப்பரியுங்கள். ஜனங்களை தமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை தம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயிரை எழுந்தருளினார். தேவன் பூமி அனைத்திற்கு ராஜா, கர்த்தருடனே அவரை போற்றி பாடுங்கள். சேர்ந்து வாசிப்போம். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுவார்கள். பூமியில் கேடகங்கள் தேவனுடையவைகள், அவர் மகா உன்னதமானவர். கர்த்தர் கொடுத்த சங்கீதத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய கிருபை நம்ம மேல் அதிகமாக ஊற்றப்படும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய விண்ணப்பம் அவருடைய சந்நிதியில் போய் எட்டும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் ஒவ்வொரு நாள் நம்மளை தேடி நம்ம அவருடைய சமூகத்தை நம்மளை கொண்டு வரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, நல்ல இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் பாடி துதித்து ஆராதித்து உடைய நாமத்தை மையப்படுத்த நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எட்டத்தனையாய் அவருடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால பிதாவே. உட்காரன். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இன்று கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க 2ஆம் வசனத்தை. உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னதமானவர். அல்லேலூயா. ஆமாம், உன்னதங்களில் வாசமாக இருக்கிறவர். அண்ட சராசரத்தையும் உருவாக்கினவர். காண்கிறவைகள் எல்லாம் அவர் மூலமாயும் அவருக்கெண்டும் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த உன்னதமான ராஜாவாகிய தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? பாடி துதித்து ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த உன்னதமான தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிற? உன்னதங்களிலே உயர்ந்தவராயிருக்கிற அவர் ஜனங்களின் மத்தியில் வாசம் பண்ணும்படியாக அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் நம்முடைய மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறார். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ
பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். ஏதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்குது, அவரிடத்தில் அவர் என்ன செய்வாரா? வாசமாக இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார். தேவன் தாமே அவளோடு கூட இருந்து அவருடைய தேவனாக இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற அவர் நம்முடைய மத்தியில் வாசம் பண்ண முடியாது விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய மத்தியில் உலாவ முடியாது விரும்புகிறார். நமக்குள்ளே வாசம் பண்ண முடியாது விரும்புகிறார். நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். நம்முடைய பாளையத்தில் உலாவ முடியாது அவர் விரும்புகிறார். இப்போ உன்னதமான தேவனாகிய கர்த்தர் எதற்கு என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை பணிந்து கொண்டு அவரை ஆராதனை செய்ய வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது, அவருடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அந்த நல்ல தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அந்த உன்னதமான தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்யணும். நாம் அந்த உன்னதமான தேவனாய் கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கணும். வாசியுங்கள் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11 வாசிங்க ஒரு சில வசனங்களை. 1 யோவான் ம் ஆ ம் 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 போதும். அங்கே என்ன சொல்லியிருக்கு? தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நித்திய ஜீவன் என்று சொன்னால் அவை எவர் லாஸ்டிங் லைஃப். நம்முடைய ஆமாம், உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் உன்னதமான தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி அவனுடைய நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஹல்லேலூயா. அவன் ஜீவ ஆத்துமாவானான். அந்த ஜீவ ஆத்துமா ஆன ஜீவன், தேவனுடைய ஜீவனுடைய அந்த மனுஷன் தேவனுக்கு விரோதமான தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால அந்த நித்திய ஜீவனை அவன் இழந்து போனான். அந்த நித்திய ஜீவனை திரும்பவும் கொடுக்கும்படியாய் உன்னதத்தில் வாசமாயிருக்கிற அந்த பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி அவர் மூலமாய் நம்மை திரும்பவும் கிரயத்துக்கு அவர் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுகி கிரயமாக நம்மளை கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவரோடு கூட ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த இயேசுவின் நாமத்தினால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்களோ, அவர்களோடு கூட அவர் வாசம் பண்ணுகிற ஒரு நல்ல ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை வழிநடத்தி செல்லுகிற மகா உன்னதமான தேவனாயிருக்கிறார். நாம் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். வெளிப்படுத்த பார்த்தோம், இதோ தேவனுடைய வாசகம் மனிதனிடத்தில் நினைச்சுதான் இருக்கான். அவன் நம்ம கூட அவர் இருக்கிறார். யார் கூடயா இருக்கிறாரு? நீதிமான்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தமக்கு சித்தமானதை செய்கிற பிள்ளைகளோடு கூட தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவருக்கு சித்தமானவைகளை நாம் செய்யும்போது, அவருக்கு பிரியமாய் நடக்கும்போது, கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை வழிநடத்தி செல்லுகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், நம்முடைய தேவன் முதலாவது எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார்.
ரெண்டாவது வாசிங்க, நம்முடைய ஆண்டவர் ஆவியாயிருக்கிறார். ஆமாம், வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஆவியாயிருக்கிறார். அப்போ நம்ம எப்படி செய்யணும்? நாம் உள்ளே வந்து நாம் ஆவிக்குரிய நிலையில் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும்? முன்னேறி சொல்லணும். தேவன் ஆவியாக இருக்கிறபடினால நாம் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறனா தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ளே வேணும். அவர் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியாரும் நமக்குள்ளே இருந்து சகல சத்தியத்தையும் போதிக்கிற ஒரு நல்ல தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்மளை நீதியின் பாதைகளில் நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அதான் சங்கீதம் 32:8 சொல்லப்போ, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ தேவனுடைய ஆவியானவர் நம்மை செவ்வையான பாதைகளில் வழி நடத்துகிறார். அந்த ஜீவன் யாருக்குள்ளெல்லாம் இருக்குதோ, யாரெல்லாம் தேவ ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறார்களோ, தேவன் அவர்களை செவ்வையான பாதைகளிலே வழிநடத்தி செல்கிற தேவனாயிருக்கிறார். மூன்றாவது வாசியங்கள் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா? அன்பான தேவன். அதில் இன்னொரு பக்கம் இருக்கு, தேவன் பட்சிகர் அக்கனியாக இருக்கிறார். அவன் தேவன் அந்த யாருக்கு அன்பாக இருக்கிறார்? யாருக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கிறதோ, யாருக்குள்ள ஆவியிலே தொழுது கொள்ளுகிற அனுபவம் இருக்கிறதோ, யார் தேவ ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறார்களோ அவர் மேலே தேவன் அன்பாயிருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற தேவன் சாலமோன் மேலே அன்பாக இருந்தாராம். எப்படி இருந்தாராம்? அன்பாக இருந்தாராம். அன்பாக இருந்த உடனே, எப்பா நீ உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னாராம். அவன் சொன்னான், அந்த ஜனத்தை ஆளும்படியாய் ஞானம் உள்ள இருதயத்தை எனக்கு தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் உண்மையாகவே தேவன் நம்மிடத்தில் அன்பாக இருக்கிறார். எப்போ அன்பாக இருக்கிறாருன்னா, அவருக்கு சுத்தமானவை செய்யும்போது, அவருக்கு பிரியமானவைகளை செய்யும்போது, பிரியமான வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்கிறார்? அன்பாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாகவே நான்காவதாக அவர் நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினால நம்மையும் அறியவில்லை. அல்லேலூயா. அவன் தேவன் அவருடைய பிள்ளைகள் என்று நம்மளை அழைத்திருக்கிறார். நாம் பிள்ளைகள் என்றால் நாம் அவருடைய சுதந்திரவாளிகள். நாம் பிள்ளைகள் என்றால் அவருடைய எல்லா சம்பத்துக்கும் ஊறியவர்களாக இருக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகள் என்றால் எல்லா கிருபைகளுக்கும் நாம் ஊறியவர்களாக இருக்கிறோம். கிருபா வரங்களுக்கு ஊறியவர்களாக இருக்கிறோம். அப்போ அந்த பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் தகப்பனோடு கூட உறவாடுகிற ஒரு நல்ல ஒரு அனுபவம் வேணும். அல்லேலூயா. தகப்பன் என்ன நினைப்பான்னா, பிள்ளைகள் என் கூட உட்கார்ந்து பேசணும், என் கூட உட்கார்ந்து பேசணும். அதுதான் தகப்பனுடைய ஆசை. அப்போ உண்மையிலேயே பாருங்கள், அப்படிப்பட்ட நிலையிலே நாம் உறவாடும்போது, அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் தேவனோடு கூட ஐக்கியமுள்ளவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு பாருங்க பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது. அல்லேலூயா. அப்போ நம்ம அந்த அன்புக்கு அளவில்லாத அன்பு,
அந்த அன்புனால தான் இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு பிதாவாய் தேவன் அனுப்பினார். அல்லேலூயா. பலியாக ஒப்பு கொடுத்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தில் இருக்கிற மனுமக்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மீறுதலுக்காகவும் தன்னுடைய குமாரனை பலியாய் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால இந்த உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக, மனுக்குல ரட்சிக்கப்படுவதற்காக, நானும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக, நானும் நீங்கள் நித்திய ஜீவனை அடையும்படிக்காக, நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகள் என்பது பாராட்டும்படியாக அந்த செல்ல குமாரன் இந்த பூமிக்கு தேவன் அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நல்ல தேவனை தான் அந்த கால வேளையில் நாம் ஆராதிக்கிறோம். பாருங்கள், உண்மையிலே நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ நம்மளுக்கு ஒன்றுமே நடக்கலைன்ட்டு பாருங்கள், இதுக்குள்ளே பிரதிபலனை தேவன் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. காலையில் நீங்கள் விலைக்கரையும் செலுத்தி அவருடைய சமூகத்தில் வந்து அவரை துதிக்கிறதுனால அவர் ஒருபோதும் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, ஒருபோதும் விட்டு விலகுகிற தேவன் அல்ல. இந்த வேதாகமத்தை சுமந்து நீங்கள் தெருவில் வரும்போது உங்களை பார்த்து அநேகர் என்ன செய்யலாம்? இகழலாம். ஆனால் தேவனாய் கர்த்தர் அதை பார்க்கிறார். தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். தேவனாய் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். ஏனென்றால் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன், நம்முடைய மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன், நம்முடைய குடும்பங்களில் வாசம் பண்ணுகிற விரும்புகிற தேவன். அவருடைய வாசல் நமக்குள்ளே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆலயத்தில் வந்து அவரை நோக்கி பார்த்து கூப்பிடும்போது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தம்முடைய மகிமையான வல்லமையை வெளிப்படுத்தி, தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்தி நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். உலகத்தின் பிள்ளைகளுக்கும் நமக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை காண்பிக்கிறார். ஒரு பேர் அவங்க நல்ல ஐஸ்வர்யத்தில் இருக்கலாம், நல்ல ஒரு காரியத்தில் இருக்கலாம், ஆனால் அவங்க ஒன்றுமில்லாதவளாக இருக்கலாம். ஆனால் தேவனாய் கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்முடைய எல்லா தேவைகளையும் அற்புதமாய் அதிசயமாய் சந்தித்து அவருடைய பிள்ளைகள் என்பதை அவர் தேசத்துக்கு வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. அப்படியே முழங்கால் படியுடன் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உன்னதமான தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியில் எங்களுக்குள்ள நீர் வாசம் பண்ணுகிற விரும்புகிற நல்ல தேவன் ஆண்டவரே, எங்களை முழுதுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் மேல் அன்பு செலுத்தியிருக்கிறீங்க அப்பா. உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறீங்க. உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு எங்களை நீ கரங்களில் எடுத்திருக்கிறீங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய செல்லக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக இந்த பூமியில் அனுப்பி கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக அவரை நொறுக்கினீரையா. ஒரு சொட்டு இரத்தம் இல்லாதபடி சிந்தப்பட்டது. அவருடைய இரத்தத்தினால் எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், சாபங்கள், எல்லாம் தரித்திரங்கள், வியாதிகள் எல்லாம் மாற்றப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். நாளை உம்முடைய கரத்தில் தருகிறேன் ஐயா. வந்திருக்கிற ஆண்டவரே, அருமையான உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் தருகிறேன் ஐயா. அவருடைய சிறுமைகள் மாற்றப்படட்டும் ஐயா, வெறுமைகள் மாற்றப்படட்டும் ஐயா, அவர்களுடைய பாடுகள் மாற்றப்படட்டும் ஐயா, உள்ளத்தில் இருக்கிற காயங்கள் ஆற்றப்படட்டும் ஐயா, எல்லா தரித்திரங்கள் மாற்றப்படட்டும் ஐயா. பொருளாதாரத்தில் ஆசீர்வதிங்கப்பா, தேவைகளெல்லாம் சந்திங்கப்பா, மனிதனுடைய நிந்தனைக்கு ஒப்புக்கூடாதுங்கப்பா. வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ளுங்கய்யா. அந்த குடும்பத்தை வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ளுங்கய்யா. எங்கள் சபையின் பிள்ளைகளை வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ளுங்கய்யா. எங்கள் கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகளை வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ளுங்கய்யா. மதுபான அடிமத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகள், பல விதமான இச்சையினான பாவத்தில் விழுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பும்படியாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கடன் பாரங்கள் மாற்றுவீராக. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வியாதிகள் மாற்றப்படட்டும் ஐயா. ஆண்டவர் எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்தாலும் சுகம் அளிக்கிற வல்லமை உடைய சமூகத்தில் இருக்கிறது அல்லவா. ஆண்டவரே, நீரே பரம வைத்தியராக இருக்கிறீங்க, நீரே கிளையாத்தின் பிசிந்தைலமாய் இருக்கிறீங்க, நீரே நல்ல ஔஷதமாய் இருக்கிறீங்க. ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை அனுப்பி நீர் அவளை குணப்படுத்தும்படியாய், வசனத்தை அனுப்பி குணப்படுத்தும்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். திருமண வயது எட்டுற பிள்ளைகளுக்காக, கற்பத்தின் கனி இல்லாத பிள்ளைகளுக்காக ஆண்டவரை பலவிதமான உபத்திரத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய உபத்திரங்கள் மாறுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள், வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்.
ஆண்டவரே நல்ல மார்க்குகளை கொடுப்பீராக, நல்ல எதிர்காலங்களை கொடுப்பீராக. பிள்ளைகள் ஆண்டவரை வெளியே போகும்போதும் உள்ளே வரும்போதும் ஆண்டவரை வேலை எடுத்து பாதுகாத்து கொள்ளுவீராக. ஒவ்வொரு ஆண்டவரை மாநிலத்தில் இருக்கிற எங்கள் பிரியமான ஒவ்வொருவர்களுக்காக ஜெபிக்கிறேன். வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. பிள்ளைகளுடைய தேவையெல்லாம் சந்திப்பீராக ஐயா. நெருக்கத்தை மாற்றுவீராக. ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் அவர்கள் சுகித்து இருக்கணும் ஐயா. ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் ஐயா. சமாதானத்தோடு இருக்கணும் ஐயா. சந்தோஷத்தோடு இருக்கணும் ஐயா. நீர் நல்ல ஜீவன் சுகம் எல்லாம் ஆரோக்கியமாக இருப்பதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லா ஊழியக்காரர்களையும் விசுவாச குடும்பங்களையும் உடைய கரத்தில் தருகிறேன். வரப்போகிற எலெக்ஷன் உடைய கரத்தில் தருகிறேன் ஐயா. மந்திரமோ தந்திரமோ எந்திரமோ ஒன்றும் கிரிய செய்யாதபடி நீர் உன்னதமான தேவனாய் கர்த்த. நீர் சர்வ வல்லமுள்ள தேவன். ராஜாக்களை ஆண்டவர் ஏற்படுத்துகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். நீர் கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். எல்லா பொறுப்பு நீர் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழுக்களுக்கு மீட்டு கிருபையினால் இறக்கினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழுவது போல் ஆகிறது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த தேவனுடைய ஐக்கியம் அந்யோன்யமும் அவர் வருகை மற்றும் நம்மளோட எப்பொழுது இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.